ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வேப்பம்பூ குழம்பு செய்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு. கொஞ்சம் கசப்புத்தன்மை லைட்டாக இருக்கும், ஆனால் வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டனில் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான பிறகு 100 கிராம் உரிச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கேற்ப. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வைங்க. வேப்பம்பூ சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் வடவம் பொரிஞ்ச பிறகு வேப்பம்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வேப்பம்பூ நல்லா ஃப்ரை ஆன பிறகு குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல ஆட் பண்ண பிறகு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வேப்பம்பூ சீசனில் கட்டாயமாக இந்த வேப்பம்பூ குழம்பு வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.